உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்கள் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேர்களே. திருவோணம் பம்பர் 2024 எல்லாருமே கேட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் லாட்ரி பத்தி எதுவுமே பேசலையே அப்படின்ட்டு. நான் தெளிவா சொல்லிடுறேன். லாட்ரிங்கிறது அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. அதிர்ஷ்டங்கிறது கண்டிப்பா எதிர்பாராம கிடைக்கிறது அதிர்ஷ்டம். ஓகேவா? இப்ப அந்த எதிர்பாராம கிடைக்கிறதே நம்ம பிளான் பண்ணி அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஜோதிடம். புரியுதுங்களா? புரியலையா? ஜோசியம் எதுக்கு தேவை? நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கத்தானே. ஓகே, இந்த லாட்ரி பத்தின ஒரு தெளிவான ஒரு விஷயத்த நம்ம பார்த்துடலாம். இந்த திருவோணம் பம்பர் பிரைஸ் லாட்ரி என்னைக்கு வெளியிட்டாங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்ப லாட்ரி உங்களுக்கு கிடைக்கும் கேரளாவில். கேரளாவில் போய் தான் வாங்கணுங்கிறாங்க. அதை பார்த்துக்கோங்க, அது எப்படி பண்ணணுங்கிறது. அப்புறம் ஒரு அன்பு வேண்டுகோள், கீழே எனக்கு உடனே ஃபோன் அடிச்சு, சார் லாட்ரி கிடைக்குமான்னு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க. இது லாட்ரி சம்பந்தமான விஷயமே இல்லை அப்படிங்கிறத நீங்க தெளிவு பண்ணிக்கோங்க. இதை நான் ஜோதிடம் சம்பந்தமான ஒரு சேனல், நல்லா நான் ஜோதிடம் சம்பந்தமான ஒரு சேனல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் போன ஒரு வீடியோ பார்த்துட்டு லாட்ரி கிடைக்குமான்னு கேட்குறாங்க. இது லாட்ரி விற்கிறது இடம் இல்லை, ஆன்மீகம் ஜோதிடம். ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. இந்த லாட்ரி வெளியீடு நாள் 31/7/2024 புதன்கிழமை வெளியிட்டாங்க. உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு ஏகாதசி திதி, மிருகசீரிஷ நட்சத்திரம். ஓகேங்களா? சந்திர பகவான் உச்சத்துல இருப்பார். அவரு கூடவே செவ்வாய் சந்திரமங்கல யோகத்துல இருப்பாங்க. அவரு கூடவே குரு இருப்பாங்க. குருமங்கலம், சந்திரமங்கலம், இது எல்லாமே இருக்குது. குருச்சந்திர யோகம் எல்லாமே நாள்ல தான் கரெக்டா வெளியீடு பண்ணியிருக்காங்க. அந்த திதி ஏகாதேசினாவே திதி சூனியத்துல தனுஷு மீனமும் திதி சூனியத்துல மாட்டும். ஓகே, இதை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது பரிசு என்னைக்கு கிடைக்கும்? பரிசு விளையாடுற நாள் என்னைக்குன்னா 9/10/2024 புதன்கிழமை பரிசு விளையாடுற நாள். அன்னைக்கு என்ன நட்சத்திரம்னா மூல நட்சத்திரம், தனுசு ராசி, திதி சூனியத்துல மாட்டுது பாருங்க. ஆனா அன்னைக்கு திதி என்னன்னு பாத்தீங்களா? சப்தமி திதி. இந்த சப்தமி திதி திதி சூனியத்துல மாட்டும். எந்த கட்டம் மாட்டோம்? கடகமும் தனுஷும் திதி சூனியத்துல மாட்டோம். அப்ப பிரைஸ் கொடுக்கறனாலும், பிரைஸ் அதாவது சீட்டு வெளியிட்டனாலும், சீட்டு பரிசு விளையாடுறனாலும் திதி சூனியத்துல தனுசு மாட்டுது. அந்த நாள்ல தான் சீட்டு பிரைஸே உழுவுது. அப்ப யாருக்கு கிடைக்கும்? இதுதான் கேள்வி. ஓகேவா? எந்த மாதிரி நட்சத்திரம் கொண்டவங்களுக்கு இந்த வருஷம் பிரைஸ் கிடைக்கும் அப்படிங்கறது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ப முதலாவதா இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்களா? சுக்கிர பகவானோட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஈஸியா இருக்கும். பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு லக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தது சந்திர பகவானோட நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். அதுக்கு அடுத்தது ராகுவோட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சுவாதி, திருவாதிரை, சதயம். அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்களா சனி பகவானோட நட்சத்திரம் அனுசம், பூஷம், உத்திரட்டாதி. அதுக்கு அடுத்தது புதனோட நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா உங்க குடும்பத்துல இருந்தீங்களா, கண்டிப்பா அவங்க கேரளா போய் வாங்கணும், அவங்க கையால வாங்கணும். ஓகே, இது ஒண்ணு வாங்கணும். வாங்கி வச்சதுக்கு அப்புறம் என்னங்க பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். வாங்கி வச்சுட்டோன்னே பிரைஸ் கிடைச்சிருமா? இல்ல. அப்ப நம்ம தியானம் பண்ணணும். தியானத்தால பிரைஸ் கிடைச்சுன்னா எல்லாருமே பண்ணலாமே, அப்புறம் எப்படி இருக்கும்? தான் சொன்னேன், இது எப்படியும் பல லட்சம் பேர் வாங்க போறாங்க. பல லட்சத்துல ஒருத்தருக்கு தான் அந்த முதல் பிரைஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது, இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பா நீங்க அந்த சூட்சம நாள்ல நான் சொன்ன நட்சத்திரக்காரங்க சொன்ன நட்சத்திர நாள்ல போய் வாங்கணும். அதே இந்த சொன்ன நட்சத்திர ஹோரையில போய் எடுக்கணும். அதுலயும் சுப ஹோரைன்னு இருக்குது, அந்த சுப ஹோரையில எடுத்துக்கோங்க. இதுல அசுப ஹோரை யாருன்னா ராகுவோட ஹோரை ராகு ஹோரையிலே வரமாட்டாரு. அதுக்கடுத்து சனி பகவான் ஹோரையில வருவாரு. அவரை விட்டுட்டு சுக்கிரன், சந்திரன், புதனோட ஹோரையில வாங்கிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. ஓகேவா? இந்த ஹோரையில நான் சொன்ன நட்சத்திர நாள்ல போய் நீங்க எடுக்கணும். ஓகேவா? அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேர் இதெல்லாம் பார்க்காம இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்திருப்பீங்க. ஆனா இயற்கையை உங்களுக்கு பரிசு கிடைக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, பணத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா நீங்க எடுத்த உடனே சொல்லக்கூடிய விஷயம் யாருன்னா மகாலட்சுமி. 100%. அப்ப மகாலட்சுமியை தியானிக்கணும். மகாலட்சுமியை தியானிக்கணும். மகாலட்சுமியை தியானிக்கணும்னா ஓம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லி தியானிக்கணும். எப்படி சொல்லுங்க? ஓம் ஸ்ரீம், ஓம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணுங்க. இந்த தியானிக்கும் போது என்ன பண்ணுன்னா, கண்களை மூடிட்டு தியானம் பண்ணுங்க. இப்ப நிறைய முத்திரைகள் இருக்குங்க. நான் முத்திரை பத்தி தனி வீடியோ பண்றேன். இதுல சின் முத்திரைன்னு சொல்லுவாங்க. இப்படி ஐயப்பன் வச்சிருப்பாரு இல்லையா? கேரளா தானே லாட்ரி சின் முத்திரை. ஐயப்பன் இப்படிதான் வச்சிருப்பாரு. முத்திரை அப்படிங்கிறது நிறைய பேர் இப்படி மடக்கி பிடிக்கிறது அப்படிலாம் இல்லைங்க. முத்திரை பத்தி நான் தனி வீடியோ போடுறேன் நீ வரும் காலங்கள்ல. ஏன்னா நிறைய முத்திரை பத்தி பேச போறேன் கண்டிப்பா. இப்ப சின் முத்திரை, அதாவது குரு விரலும் சுக்கிரனோட விரலும், அதாவது பெருவரல் சுக்கிரனோட விரல், ஆள்காட்டி விரல் குரு விரல்.
இந்த ரெண்டும் பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல மோதணும். அதுதான் முக்கியம். சின்முத்திரைனா பாயிண்ட் மோதணும். இந்த ப்ரெஷர்ல ரெண்டுமே இப்படி ப்ரெஷர்ல. ஓகேவா? இப்ப தியானம் போது இப்படி வச்சுக்கணும். ஆசீர்வாதம் போது இப்படி பண்ணுவாங்க. தியானம் போது இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு நீங்க ஆசனம், உங்களுக்கு என்ன ஆசனம் வருதோ அந்த ஆசனத்துல உட்காந்துட்டு அப்படியே கண்கள் வந்து அப்படியே மேல் நோக்கி போகணும். அப்படி கண்ணை மூடிக்கணும். கண் திறக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நான் கண்ணை திறந்து பண்றேன். கண்ணாடி போட்டிருப்பேன், அதனால உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் பாருங்க. புரியுதுங்களா? கண் வந்து அப்படியே அந்த கருவிழி வந்து மேல நோக்கி போகணும். அப்படியே கண்ணை மூடிட்டு கருவிழி மேல நோக்கி போயிட்டு அங்க உங்களுக்கு லக்ஷ்மி தேவி தெரிகிற மாதிரி தியானிச்சுட்டு அவங்க வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தியானிச்சு நீங்க உங்க சீட்டோட நம்பர் இருக்கும். அந்த நம்பர் என்னங்கிறது, அந்த நம்பர் தான் அங்க குழுக்களை விளையாடுற மாதிரி நீங்க தியானிக்கணும். புரியுதுங்களா? இந்த வீடியோ பார்த்த நாள்ல இருந்து தியானம் பண்ணுங்க. ஓகேவா? அப்படி பண்ணுங்க. அதே போல அதிர்ஷ்டலட்சுமி தேவியை வழிபாடு பண்ணுங்க. புரியுதுங்களா? அதிர்ஷ்டம் வேணும்னா அதிர்ஷ்டலட்சுமி துணை இருக்கணும். புரியுதுங்களா? அதிர்ஷ்டலட்சுமி தேவியோட போட்டோ இப்ப நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், பாருங்க. இப்ப பார்த்துட்டீங்களா அதிர்ஷ்டலட்சுமியோட போட்டோ? ஓகே, இவங்க தான் அதிர்ஷ்டலட்சுமி தேவி. இவங்கள தியானிங்க. ஓகேங்களா? இவங்கள தியானிச்சிட்டிங்களா கண்டிப்பா இருக்கும். இந்த அதிர்ஷ்டலட்சுமியோட கோவில் எங்க இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. 16 லட்சுமி கோயில், 16 லட்சுமியோட போட்டோவும் அங்க வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இந்த போட்டோ உங்களுக்கு தேவைன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல, கீழே இருக்கிற வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் போட்டோ அனுப்பிச்சு விட்றேன். நீங்க வீட்டில் பிரேம் போட்டு இந்த 16 லட்சுமி ஒன்னா வச்சு நீங்க அப்படியே தியானம் பண்ணிக்கோங்க. அப்படியே அவங்க 16 பேரும் உங்களுக்கு அருளாசி கொடுக்குற மாதிரி. ஏன்னா 16 லட்சுமியும் நம்ம பார்த்துட்டாவே நமக்கு அதிர்ஷ்டம் வந்துடும். அந்த அதிர்ஷ்டம் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரே ஒரு சீட்டு மட்டும் வாங்க. அதனால பெருசெல்லாம் வாங்க தேவையில்ல. 500 ரூபாய் செலவு பண்ணா ஒரு அதிர்ஷ்டத்துல கிடைக்கும். ஓகேவா? இல்லைன்னா கேரளா அரசு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இந்த விஷயத்த வந்து நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணலாம். வருஷத்துல ஒரு நாள் திருவோணம் மட்டும் செலக்ட் பண்ணி அடிக்கலாம். ஏன்னா திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கும் பிரைஸ் கிடைக்குது நிறைய பேர்த்துக்கு. ஓகேங்களா? ஆனா அந்த ஹோரையை பார்த்து எடுக்கணும், அதுதான் முக்கியம். ஓகேவா? நான் தெளிவா சொல்லிட்டேன்னு நம்புறேன். இதுல உங்களுக்கு சந்தேகம்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஃபோன் பண்ணாதீங்க. ஆனா நான் நிறைய ஒர்க்ல இருப்பேன். அதனால வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது மெசேஜ் பண்ணுங்க. நான் வாய்ஸ் மெசேஜ்ல உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு பிரைஸ் உண்டு, அதை நம்புங்க. அதிர்ஷ்டலட்சுமியோட அருளால சீக்கிரமா பிரைஸ் அடிச்சுட்டு மகாலட்சுமி கோயிலுக்கு வாங்க. ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட அருளால மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.